மடலூரார் மாதர் மற்றையால் மேல். அதுக்கு மேல சொல்றார், மண்ணு வடநெறியே வேண்டினோம். இந்த பாட்டு பிரபந்தம் முடிகிற வரைக்கும் நான் வடதேசத்துக்காரியாவே இருந்துக்கிறேன்றார். மண்ணு வடநெறியே வேண்டினோம், வடக்கு நெறியின்படி பாடினதா இருந்துட்டு போறதுனால் பாட்டு தமிழ் தான், அது சம்ஸ்கிருதத்தில் இல்லை, தமிழ் பாட்டு தான். ஆனா எதுக்காக சொல்றாங்க, மடலூறுதல்ங்கிறது அவ்வளவு முக்கியமானது. ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் அந்த நெருக்கம், அது பக்தனுக்கும் பெருமானுக்கும் இருக்கிற நெருக்கம். அந்த மடல் எடுக்கிற நிலையும் தாண்டி போச்சு. இப்போ ஊடல், நேற்றுக்கு பிரணய ரோஷம், பங்குனி உத்திர உற்சவம், ஸ்ரீரங்கத்துல பெருமாளுக்கு எப்படி கதவை சாத்திடுவா, 3 தடவை கதவை சாத்தி அப்புறம் நம்மாழ்வார் பேசித்தான் ஸ்ரீரங்க நாச்சியார் கதவு திறப்பார்னு சொன்னேனே, அதுதான் ஊடல். ஊடலுக்கு பின் கூடல், ஊடல் ஆனாத்தான் அப்புறம் பெருமானோட கூடத்துக்கு முடியும் நடக்கிறது. பாருங்க, கார்த்தால 9 மணிக்கு இந்த உற்சவம் நடக்கும். நான் இந்த கதவு சாத்திர உற்சவம் நடந்தது பகல் 9 மணிக்கு. அதுக்கப்புறம் மத்தியானம் 1 மணி 1:30 மணிக்கு சேர்த்தி நடக்கும். தாயாரும் பெருமாளும் ஒரே சிங்காதனத்தில் எழுந்துள்ளிருப்பார். வருஷத்துக்கு ஒரே நாள் தான். நீங்க ஸ்ரீரங்கத்துல எப்பவான்னு சேவிக்கணும்னா அதை போய் சேவிச்சுட்டு வாங்க. பங்குனி மாசம் உத்தர நட்சத்திரத்துக்கு போனீங்கன்னா பங்குனி பிரம்மோத்சவத்துல 9ஆம் திருநாள். அந்த திருநாள் அன்னைக்கு தான் பங்குனி உத்திரம். பங்குனி உத்திரம் ஜெகத்தே பிரசித்தம். அன்னைக்கு தான் 2 பேரையும் சேர்த்து சேவிக்கலாம். அந்த நாளுக்கு ஒரு சிறப்பு உண்டு. பெருமானிடத்துல சரணாகதி பண்ணணும்னா அன்னைக்கு தான் பண்ணார் ராமானுஜர். ஏன் மற்ற நாள்லாம் பண்ணக்கூடாதான்னா, மற்ற நாள்லாம் அவர் தனியா இருப்பார், கோவிச்சிருந்தாலும் கோவிச்சுடுவார். புருஷன் தனியா இருக்கிறச்சே கிட்டக்க போகக்கூடாது. பக்கத்துல அம்மா இருக்கிறச்சே தான் நம்ம பண்ண தப்பையே சொல்லணும். ஒரு குழந்தை எப்போ போய் அப்பா கிட்ட சொல்லு தெரியுமா, அம்மா கூட இருந்தா தான். இவர் தனியா இருந்தா வள்ளுன்னு விழுந்தாருனா, பக்கத்துல இவர்கிட்ட இருந்தா தனியா முதல்ல அம்மாட்ட சொல்லி, ஏதோ தப்பா போச்சு, அங்க போனேன், பந்து விளையாடினேன், ஓங்கி அடிச்சேன், எல்லா கண்ணாடியும் உடஞ்சி போச்சு, அது இப்ப நேரம் சொல்லிட முடியாது, போனா அவர் என்ன உடைச்சிடுவார், அதனால நீ பார்த்து கொஞ்சம் எப்ப சொல்லணுமோ எடுத்து சொல் அப்படின்னு சொன்னா அவ பார்த்துக்க போறாள் இல்லையோ. இதே நல்லதான் நம்மளுதான். அனாதி காலமா பாப்பம் சேர்த்து வச்சுட்டேன். நேரம் நம்பெருமாள்கிட்ட போனா என்ன சொல்லுவரோ தெரியாது. நாச்சியாரே உன் திருவடிகளை பற்றுகிறோம் என்ன ஸ்ரீரங்க நாச்சியாரை பற்றி ரொம்ப ஆச்சரியமான சூர்ணிகை காதார கேட்டுங்கோ. பகவன் நாராயண அபிமதானுரூப ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்ய சீலாதி அனவதிகாதிசயா சங்கேய கல்யாண குணகணாம் பத்மநாலயாம் பகவதியும் ஸ்ரீயந்தேவியும் நித்யானபாயினியும் நிரவத்யாம் தேவதேவ திவ்யமகிஷியும் அகில ஜெகன்மாதரம் அஸ்மன்மாதரம் அசரண்ய சரண்யாம் அனன்ய சரணா சரணம் பிரபத்தியே என்ன ஸ்ரீரங்கநாச்சியார் திருவடிகளை பற்றி அவர் சிபாரிசு பண்ண ஸ்ரீரங்கநாதனிடத்தில் அனுஷ்டித்து மோட்சமே பெற்றார் ராமானுஜர். அப்பேற்பட்ட உற்சவம் இதெல்லாம் எப்ப நடந்து தெரியுமோ, ஊடலுக்கு அப்புறம் 9 மணிக்கானா கதவடைச்சு வெளியில போ. ராத்திரி 11 மணிக்கானால் ஆச்சரியமா ராமானுஜருடைய சரணாகதியை ஏற்றுக்கொண்டு உலகத்தனைத்திற்கும் மோட்சம் கொடுத்தார் பெருமாள். இந்த நல்ல நாள் தான் பங்குனி உத்திரங்கிற நாள். அது 8வது ரசம் பார்த்தோம், பிரணய ரோஷத்தோட ஊடங்கிற ரசம். கடைசி ரசம் ஒரு காதலனை பிரிந்து காதலை மயங்கி சரிகிறாள் இல்லையோ. இது எல்லாமே நான் சொன்னது காதலனை பத்தி இல்லை. ஒரு பக்தன் பகவானிடத்துல எந்த காதல், இது அலௌகிக காமம், இது லௌகிக காமமே இல்லை. லௌகிக காமம்னா நாம பார்க்குற ஆண் பெண் காதல். அலௌகிக காமம்னு சொன்னா பெருமானிடத்துல பக்தனுக்கு இருக்கிற காதல். இது இத்தனையுமே ஆஞ்சநேய சுவாமிக்கு ராமனிடத்துல இருந்திருக்கு. 9 3 27 முதல்ல பார்த்த சிரவணம் கீர்த்தனம் விட்டோம் 9. அப்புறம் சொன்ன ஸ்ருங்கார ரசம் வீரரசம் கருணாரசம் 9. இப்ப கடைசியாக நாம பார்த்த தாயா இருக்கிறது, தந்தையா இருக்கிறது, பிரேம பாவத்தோட காதலியா இருக்கிறது, தாசனா இருக்கிறது, இது இத்தனை பாவனையும் ஆஞ்சநேய சுவாமி ராமனிடத்தில் அனுபவிச்சிருக்காரு. எத்தனை வருஷம் சுமார் அனுபவிச்சிருப்பார்? என்ன ஒரு 100 வருஷம் இருக்குமா, 500 வருஷம் இருக்குமா? ஒண்ணுமே இல்லை. சட்டு நீங்க கணக்கு போட்டு பாருங்க. சிலதெல்லாம் வீட்டுல செலவழிஞ்சுட்டே இருக்கும். கடைசியில 1 மாசம் கழிச்சு பார்த்தா இவ்வளவா நமக்கே மலைப்பா இருக்கும். இவ்வளவுலாம் செலவழிஞ்சதாவே தெரியலையேங்குவாங்க. அதை போல ஆஞ்சநேயர் என்னமோ வருஷ கணக்கில் கூடவே இருந்தார். ரொம்ப நாள் பழக்கம்னு தோன்றது இல்லையோ, ஒன்றும் இல்லை. ராமாயணத்தினுடைய கதை எடுத்து பார்த்தோம். கிஷ்கிந்தைக்குள்ள ராமன் நுழைஞ்சு விட்டார். ரிஷமூக பர்வத்தத்துல சுக்ரீவன்லாம் மறைஞ்சிருக்கா. அப்பதான் முதல்ல ஆஞ்சநேயர் ராமனை சந்திச்சதே. அது வரைக்கும் அவன் பார்க்கவே இல்லை. அப்ப ராமனுக்கு வயசு கிட்டத்தட்ட 39. 12 வயசுல கல்யாணம், 12 வருஷம் நாட்டுல சுத்தமா இருந்தான். 24 முடிஞ்ச உடனே காடு 14 வருஷம். அதுலயும் கிட்டத்தட்ட கடைசி வந்தாச்சே. 14 வருஷத்துல 13 வருஷம் கழிஞ்சு போச்சு. நாசிக் பஞ்சவட்டியில இருக்கிறச்சே தான் சீதையை ராவணன் தூக்கின்னு போயிட்டான். அப்ப அது 13 வருஷம் சேர்த்துனா 38 வயசு ராமனுக்கு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஒரே ஒரு வருஷம் தான். அந்த ஒரு வருஷத்துலயும்
இங்க அங்க தேடி கீடி வந்து சேர்றதுக்கே கொஞ்சம் மாசம் முடிஞ்சு போச்சு. அப்ப ரிஷமூக பர்வத்தத்திலிருந்து சீதையை மீட்டு கொண்டு வந்தது எத்தனை மாசம் தெரியுமோ? 5 மாசம். இவ்வளவுதான் மொத்தம். ஆஞ்சநேயருக்கு ராமனுக்கும் தொடர்பு வெறும் 5 மாசம். இப்படின்னா நேற்று ஒருத்தர் கேட்டாலும் சொல்லணும் இல்லையோ, நமக்கு உடனே வந்துடுமா சுவாமி? 9 வராது போட்டிருக்கேன்னு 5 மாசத்துக்குள்ள 27 வரவழைச்சிட்டாரு ஒருத்தர். நான் நினைச்சது நமக்கு ஒண்ணு 5 மாசம் கட்டம் இல்லையே, அவளை நான் 15-20 வருஷமா பக்தானத்தானே இருக்கோம். வாழற 70 வயசுக்காரர் 70 வருஷமா பக்தனாத்தானே இருக்கா. அப்படின்னு அர்த்தம் என்ன? இது வருஷம் முக்கியம் இல்லை, உள்ளத்தின் வெளிப்பாடு முக்கியம். நமக்கு எத்தனை தூரம் நெருக்கம் இருக்கு, ஆதரவு இருக்குங்கிறத பொறுத்து தான். அந்த 5 மாசத்துலையும் பாருங்க, நடுவுல 4 மாசம் மழைக்காலங்கிறதுக்காக சுக்ரீவன் வரல. வாலிய முடித்த பிற்பாடு இருவரும் கைகோத்து கொண்டு சுக்ரீவன் பிரதிக்க பண்றான். இப்ப வருஷா காலம் மழைக்காலம் வந்துடுத்து, அதனால இப்ப தேடுறதுக்காக போக முடியாது, 4 மாசம் முடிஞ்ச பிற்பாடு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஊருக்கு போயிட்டான். போகிறச்சு ஆஞ்சநேய சுவாமி ராமனோட இருக்கல, அவனோட போயிட்டான், கிஷ்கிந்தையோட போயிருக்கார். அப்ப இவா 2 பேர் மட்டும்தான் இருக்க. மால்யவான்கிற ஒரு மலை இன்னைக்கு இருக்குது, ஹாஸ்பெட்னு கர்நாடகத்துல கேள்விப்பட்ட அந்த ஹம்பி ஹாஸ்பெட், அதுக்கு பக்கத்துல கிஷ்கிந்தா ராஜ்யம், ரொம்ப அழகான மலை. மால்யவான்ல ரகுநாத்ஜி மந்திர்னு ஒரு கோவில். அந்த கோவில்ல ஆஞ்சநேயர் எப்படி தெரியுமா இருப்பார்? ராமனும் லக்ஷ்மணன் இருப்பார். சீதை இருக்கக்கூடாது, ஏன்னா சீதா அப்ப இல்லை, அங்க இருக்கும்போது சீதை கிடையாது. ராமனும் லக்ஷ்மணனும் ஆஞ்சநேயர் திரும்பி வந்து தன் கையில இருக்கிற சூடாமணியை பணிவோட ராமன் கையில கொடுக்குறாப்புல தான் இருப்பார். அந்த ஒரே இடத்துலதான் அப்படி செய்ய முடியும், ஏன்னா அங்கதானே திரும்பி கொண்டு போய் கொடுத்தார். திரும்ப கிஷ்கிந்தையில போய் சந்தித்து, இருந்தாலும் இது சீதையினுடைய செய்தி, அவ கொடுத்த சூடாமணியை கொடுத்திருக்கேன் அனுமான் கொடுக்குறாப்புலே அங்க எழுந்துள்ளிருக்கா. அது மால்யவான்கிற பர்வதம், அதுலதான் 4 மாசம் ராமன் தங்கியிருந்தார். அது வரைக்கும் சுக்ரீவன் வரல. அதற்கு அப்புறம் வந்துதான் 2 பேருமா தேட ஆரம்பிச்சிருக்கா. அதுல இருந்து எவ்வளவு நாள் தெரியுமோ? 1 மாசம் கெடு. ஆஞ்சநேயர் போய் தேடின்னு வரதுக்கா சுக்ரீவன் 1 மாசம் கெடு கொடுத்தான். கெடுவுக்குள்ள அவளால வர முடியல. கெடு தாண்டி 15 நாள் ஆயிடுது. அப்ப கிட்டத்தட்ட அது 45 நாள். 45 நாள்ல பார்த்துட்டு திரும்பி வந்துட்டா. வந்த பிற்பாடு 7 நாள் ஆயிருக்கு ராமேஸ்வர கரைக்கு போறதுக்கு. அங்க 2 நாள் காலதாமதம். எப்படி கட்டுறதுன்னு அவளுக்கு தெரியல. அதனால 1 நாள் போச்சு. அடுத்த நாள் தான் விபீஷணன் வந்தான். விபீஷணன் வந்து சரணாகதி முடிஞ்சு அவங்கிட்ட வழி கேட்க, சமுத்திரராஜனிடத்துல ராமனை சரணாகதி பண்ண சொல்லுன்னு அவன் தான் சொன்னான். இந்த காலத்தை அப்படியே எண்ணிட்டு போனா ஒரு விறுவிறுப்பான நாடகமாட்டம் இருக்கும். ஏன்னா சீதை ஹனுமானிடத்துல செய்தி சொல்லச்சு, இன்னிலிருந்து 30 நாளைக்கு மேல நான் உயிரை வச்சிருக்க மாட்டேன்னு போய் சொல்லுன்னுட்டா. அதுதான் அவ கொடுத்த செய்தி. ஊர்தம் மாசான்ன ஜீவிஷே, ராமனை பிரிந்து இனி 30 நாட்களுக்கு மேல் இருக்க மாட்டேன். ஆஞ்சநேயர் கணக்கு வச்சிருக்கார். இதை கேட்ட அன்னிலிருந்து அவர் பறக்கிறார். திரும்பி போகணும், திரும்பி போகணும், திரும்பி போகணும். இதை சொல்லிட்டு சீதை அவர் இடத்துல, நீ இருந்தியானா ஏதோ என் பிள்ளை கூட இருக்கு, ஆபத்து இருக்கு, இன்னும் 1 நாள் இருந்துட்டு போயேன். வேண்டா சீதை அனுமானிடத்தை. அவர் சொல்ல, தேவி நீரே தான் 30 நாள் கெடுவையும் வச்சு, நீரே தான் 1 நாள் இருங்கிறேன். உம்ம வார்த்தையை மீற தகுதி கூட எனக்கு கிடையாது. அடிய அல்பத்திலும் அல்பன் தீர் தேவதேவி. அப்படி இருக்கிறவர் என்கிட்ட 1 நாள் இருன்னு கெஞ்சுவியானால் தனிமையில் வாழுபவர்களுடைய பாடு. எப்பேற்பட்ட இடத்துல இருந்திருக்கா, எப்படிப்பட்ட இடத்துல இப்ப சமப்பட்டு இருக்கா. அது ஆஞ்சநேயருக்கே பெருமை என்னன்னால், அந்த தனிமையில சீதைக்கு ஒரு சமாதானப்படுத்துறதுக்கு ஒருத்தர் வந்தார். அந்த கைங்கரியம் கிடைக்கவே கிடைக்காது. அது ஆருக்குமே கிட்டாத கைங்கரியம். லக்ஷ்மணன் கூட பிரிஞ்சு போயிட்டு சீதை காணாம போறதுக்கு காரணமாயிட்டாங்க. ஏன் நின்றுருக்கலாமே, சீதை என்ன வயசாலும் சரி நான் போகலே லக்ஷ்மணன் நின்றுருக்கலாமோ இல்லையோ. என்னமோ 2 வார்த்தை சொல்லிவிட்டாளேங்கிறதுக்காக லக்ஷ்மணன் புறப்பு போயிட்டார். ஆனா அந்த கட்டமே இல்லையே. ராமன் தொலைச்சுட்டார், லக்ஷ்மணன் தொலைத்தார், பரதன் சத்ருகனு இல்லவே இல்லை. இவா இத்தனை பேரும் இழந்த சீதையை மறுபடி தாம் போய் அவளுக்கு சமாதானம் சொல்லி மீட்டுன்னு வந்திருக்கணும்னால் இது ராமன் ஹனுமானு கொடுத்த ஒரு தனியான சிறப்பு. அந்த பக்தி மற்றொருத்தருக்கு வராது. அந்த பக்திக்கு ராமன் கொடுத்த பரிசு இன்னொருத்தருக்கு கிடைக்காது. இது சீதையும் ரட்சித்து ராமனையும் ரட்சித்து விட்டாரோ இல்லையோ, அவளை காப்பாற்றவே தான் ராமன் உயிர் பிழைத்தார். அவள் இல்லைன்னா ராமனும் இல்லை. இதை சொல்றார் சுந்தரகாண்டத்தினுடைய கடைசியிலே. ஹனுமான் அங்கேருந்து திரும்பி வர்றார். ராமனிடத்துல சூடாமணியை கொடுத்துட்டு பணிந்து நிற்கிறார். அப்ப ராமன் எழுந்து வந்து தோள்களார அணைச்சுக்கிறார். அணைச்சுட்டு, ஹனுமான் நீர் 2 உயிரை மீட்டு கொடுத்தீர், பதிலுக்கு நான் 2 உயிர் கொடுக்கணும், என்கிட்ட இல்லை. ஏன்னா சீதை இப்ப இல்லை, சீதை அங்க இருக்கிறாள், நான் இங்க இருக்கிறேன். நாங்க 2 பேரும் சேர்ந்து எங்களை உன்னிடத்துல சமர்ப்பிச்சிருக்கணும். அதை பண்ற பாகியம் எனக்கு இப்ப இல்லை, என் ஒருத்தனையான உங்ககிட்ட சமைச்சுடு அப்படின்னு தன்னையே ஆஞ்சநேயர் கொடுத்தார். நம்ம எல்லாரும் நம்ம ராமனுக்கு கொடுத்து கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா ராமன் தன்னை ஒரு பக்த
ஒருத்தருக்கு கொடுப்பறானால் கொடுத்த பெருமைதான். இதே விஷயத்தை தான் ஆண்டாள் திருப்பாவையில் யாம்பெரு சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்னாக சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவேன்னு பாடுகிறாள். எப்போது ராமனுக்கு ஆஞ்சநேயருக்கு மரியாதை கொடுக்கணும், அவருக்கு ஒரு வெகுமதி கொடுக்கணும்னா ஊர் முழுக்க பாகச்சேதம் பண்ணுவார். இப்ப நம்ம யாராவது ஒருத்தர் நன்னா ஒரு காரியம் பண்ணா, இப்ப இது இந்த நிகழ்ச்சி நடத்துறாளோ இல்லையோ, யாரோ நிறைய பேர் உதவி இருக்கா, அவளை ஒரு நல்ல வார்த்தை சொல்லி பாராட்டி பண்ணணும்னா இதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் நம்ம வீட்டுக்கு கூட்டின்னு போய் ஒத்துரும் இல்லாத பேசி ஒரு சால்வையை போத்தி ஒரு மாலையை போட்டி நல்லா பண்ணி அடுத்த வருஷம் இப்படியே பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படின்னு இங்கே பண்ணணும். இத்தனை பேரும் பார்க்கும்படிக்கு ஒருத்தர் பண்ணியிருக்காருன்னா அப்ப இங்கே மரியாதை கொடுக்கணும் இல்லையோ. அதே போலத்தான் ராமன் செய்தார். கிஷ்கிந்தேலே ஆஞ்சநேயர் திரும்ப சூடாமணியை கொடுத்துட்டார். கொடுத்தவுடன் 70 வெள்ளம் வானர சைன்யம் பார்க்கணும். அத்தனை கோட்டி குரங்குகள் பார்த்துட்டு தெரிச்சே செஞ்சுட்டார். அணைத்தார். அணைத்ததே பெரிய பரிசு. ஆனா ராமனுக்கு உள்ளத்துல திருப்தி இல்லை. இவன் குரங்குகளுக்கு நடுவுல பண்ணிட்டோம், ஆனா இவரால தான் நான் திரும்பி வந்திருக்கேன் நம்ம ஊருக்காரர்களுக்கு தெரியணுமே, அயோத்தியாவாசிகளுக்கு தெரியணும் இல்லையோ. இந்த கூட்டத்துக்குள்ள பண்ணா ஆஞ்சநேயர் எப்படிப்பட்டவர்னு அவளுக்கு ஏற்கனவே தெரியும். வானரங்களுக்கு ஒண்ணு அவர் புதுசு இல்லை. ஆனா அயோத்தியாவாசிகள் நாங்க தான் ராமபக்தன் நினைச்சதுக்கிலே உங்களை விட இவர் எப்படிப்பட்ட பக்தர் தெரியுமா அப்படிங்கிறத அவளுக்கு ராமன் புரிய வைக்கணும் இல்லையோ. அது ரொம்ப அழகா சீதை மூலமா தான் நடத்தினார். பட்டாபிஷேகம் நடக்க பொழுது ராமனும் சீதை அமர்ந்து இருக்கா. சகபத்யா விஷாலாட்சி சீதை ராமம் ரத்னமயே பீட்டே சகசீதம் நிவேசயது. வசிஷ்டாச்சாரியர் தான் மௌலி புனைந்தார். பட்டாபிஷேகம் முடிஞ்சு போச்சு. அவரவர்களுக்கு பரிசு கொடுத்து விடை கொடுத்து அனுப்பணும் இல்லையோ. விபீஷணனுக்கு விடை, சுக்ரீவனுக்கு விடை, வந்திருக்கிறவா எல்லாருக்கும் விடை கொடுத்து போயிட்டு இருக்கா. சீதை தன் சிங்காதனத்தில் இருந்து எழுந்திருக்கிறாள். அவ்வளவு பெரிய சக்கரவர்த்திக்கு மகிழ்ச்சி எழுந்து போகவே மாட்டாள். யாரா இருந்தாலும் நமஸ்கரித்து வாங்கிட்டு போனமே தவிர ராஜா எழுந்து கொடுக்குறா போய்த்தான் நம்ம தான் வாங்கிட்டாகணும். அப்ப ராஜா அப்படின்னா ராஜா கூட ஆண்மகன் அங்கங்க எழுந்திருக்கணும் போகணும். சீதை எழுந்திருக்க வேண்டிய தேவையே கிடையாது. அமர்ந்த திருக்கோலம். இப்பவும் ஸ்ரீரங்கத்துல போய் சேவை பண்ணினா நின்று இருக்கிற பெருமாள் உற்சவர், அமர்ந்திருக்கிற உற்சவர் தான் ஸ்ரீரங்கநாச்சியார். இப்ப சொன்னேனே ராத்திரி 11 மணிக்கு கத்தியத்திரயத்தை விண்ணப்பம் செய்தார். அன்னைக்குதான் முத்தியே பெற்றார்னு பார்த்தா அன்னைக்கு 2 பேரையும் சேர்ந்து தரிசிக்கச்சு எப்படி தெரியுமா இருக்கும். ஸ்ரீரங்கநாச்சியாரே அமர்ந்த திருக்கோலம், தத்திர பெருமாள் நின்ன திருக்கோலத்துல இருக்கார். அப்படி என் தந்தை யார் வேடிக்கையா சொல்லுவார். நாம போய் இப்ப மோட்சம் வேணும்னு முதல்ல நாச்சியார் இடத்துல பிரார்த்திக்கிறோம். அவ சிபாரிசு பண்ணாதான் நம்பெருமாள் ரங்கநாதன் செய்வார்னு என்ன சாட்சி? செய்வரா? இவ சொன்னா அவ செய்யணுமானால் ஆணையிடுறவா எப்பவும் உட்கார்ந்து இருப்பாளாம். ஏவினா ஓடி ஆடி செய்யறவா எப்பவும் நின்றுட்டு இருப்பாளாம். இது எப்படி பார்த்தா தெரியுமா? கல்யாணமான உடனே எல்லாரும் முதல் புகைப்படம் எடுப்பா தெரியுமா? எடுக்கிறச்சே இப்பெல்லாம் இப்பெல்லாம் கல்யாண மண்டபத்தையும் எடுத்துடும். அப்பெல்லாம் அந்த வசதி கிடையாது. அதனால அதுக்குன்னு இருக்கிற இடத்துக்கு 2 பேரும் போவா. தம்பதிகள் போய் அதுக்கு ஜிப்பாலாம் போட்டுட்டு ஒரு அங்கவசரம்லாம் மேலே வச்சு இவர் போட்டு போனோம். அந்த கூறப்படவை வாங்கினத்தான் அவளும் கட்டின்னு போனோம். 2 பேரும் போய் அன்னைக்கு பெண்ணு உட்காண்டு ஆண் பக்கத்துல நின்று எடுக்கிறதும் உண்டு, ஆண் அமர்ந்து பெண்ணு பக்கத்துல நின்று எடுக்கிறதும் உண்டு. அன்னைக்கு எப்படி எடுத்தாலோ வாழ்க்கையில அப்புறம் 50 வருஷம் அப்படித்தான் அர்த்தம். அன்னைக்கு எப்படி படம் எடுத்திருக்காளோ இவ உட்காண்டு அவர் நின்றாரா, அவர் உட்காண்டு இவர் நின்றாராங்கிறது தான் பேச்சுக்கோ. அப்படி மனைவி உட்காண்டு பெருமாள் கணவன் நின்று இருந்தாருன்னா ஸ்ரீரங்கம்னு வச்சுக்கணும். ஒன்றும் குறவில்லை இப்போ. ஏன்னா ஸ்ரீரங்கநாச்சியாரே அமர்ந்த திருக்கோலம், நம்பெருமாள் நின்று திருக்கோலம் தான். இது எல்லா அந்தரங்கத்தையும் சேவிக்கிற பாக்கியம் கிடைக்கணும் இல்லையோ. அந்த பாக்கியம் ஆஞ்சநேய சுவாமிக்கு தான் கிடைச்சது. ஏன்னா தனித்து ராமனையும் சந்திச்சிருக்காரு, தனித்து சீதையை சந்திச்சிருக்காரு. தனிமையில போய் நம்ம ரொம்ப பெரியவாளை பார்க்கறதுக்கு விருப்பப்பட மாட்டோமா? ஆதிசங்கர பகவத் பாதர் இருந்தார், உத்தரம் இல்லையா, நம்மளை கூட கூட்டிட்டு போய் 10 நிமிஷம் பேசுறேன்னு இருக்காருன்னா பேசாம இருக்குமா? ராமானுஜர் நம்மளை அழைச்சிருந்த ஸ்ரீபெரும்புதூருக்கு வாரும், அங்கதான் நாம பிறந்தோம், உங்களோட ஒரு 1/2 மணி பேசணும்னு இருக்கு, வாரும்னா தலகால் புரியாதுன்னு. அப்ப அப்பேற்பட்டவ நம்மளை பார்த்து கூட அழைச்சன் போனவே போயிருக்காரு. அது சீதைக்கு இருக்கிற பிரபாவம், ஹனுமான் அவரிடத்துல இருக்கிற நெருக்கம். அதை சீதை நன்னா ஞாபகம் வச்சிருக்கா. நாம குரங்குகளுக்கு நடுவுல ஆஞ்சநேயருக்கு கணவன் மரியாதை கொடுத்துட்டார். ஆனா அயோத்தியாவாசிகளுக்கு நடுவில் அவர் பெருமை புரிய வச்சாருன்னா அதனால தன் ஆசனத்திலே எழுந்திருந்து பட்டாபிஷேகத்துக்காக இந்திரன் ஒரு அழகான முத்து மாலை கொடுத்துருக்கான் அவளுக்கு. தான் ஒரு 10 அடி நடந்து போய் அவ அங்க ஆஞ்சநேயர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து சீத்தை நடந்து போய் தன் கழுத்துல இருந்த முத்து மாலையை கழட்டிட்டு ஒரு கண்ணால ராமனை பார்த்தாலும் இந்த மாலை இவருக்கு பரிசா கொடுக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு, ராமா உன் அனுமதி உண்டா? இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின்